செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஃபோர்த்து செமஸ்டர் ஃபஸ்ட்டு வருமா, செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட்டு வருமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இது எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2023 போன வருஷத்துக்கும் போன வருஷத்துடைய டைம் டேபிள் ஆகஸ்ட் 2023 நடந்தது. ஓகே, ஸோ 2023 நடந்தது. அந்த ஆகஸ்ட் எக்ஸாமினேஷனில் பிஎட் நடந்ததில் டைம் டேபிள் எப்படி வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு எக்ஸாமினேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர். ஓகே, செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபோர்த்து செமஸ்டருக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு. அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2023 3 ஆகஸ்ட்லேயே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வருது, ஃபோர்த்து செமஸ்டரோட அரியர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே ஃபோர்த்து செமஸ்டருக்கு உரியது. அடுத்தது தான் யாருக்கு வருதுன்னா ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டருக்கு எக்ஸாமினேஷன் வருது. அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 9th ஆகஸ்ட். அவங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அடுத்த வாரத்துலேருந்து இவங்க செகண்ட் செமஸ்டருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட் இயருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு 1 வீக் போணுச்சு. இது மாதிரி தான் நடக்கும் எப்பொழுதுமே. யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து செமஸ்டர் 8ஆம் தேதி இவங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஃபோர்த்து செமஸ்டர், அவங்களுக்கு 9ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து போன வருஷத்துக்கும் போன வருஷம் உள்ள டைம் டேபிள். அதே மாதிரி போன வருஷம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து போன வருஷத்தோட டைம் டேபிள், ஆகஸ்ட் 2024 டைம் டேபிள். இதுவும் எந்த மந்த் நடந்திருக்குன்னா ஆகஸ்ட் மந்த்து. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து செமஸ்டருக்கே. அப்போ இந்த ஃபோர்த்து செமஸ்டர் 5 நாள் போயிருக்கும். ஓகே, ஃபோர்த்து செமஸ்டருக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வருது. 27th ஆகஸ்ட் 2024 நடக்குது. அதுக்கப்புறமேட்டு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோர்த்து செமஸ்டருக்கு தான் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வருது. அதுக்கப்புறமேட்டு தான் யாருக்கு வருதுன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர். அது எப்போ போயிடுச்சு, செப்டம்பருக்கே போயிடுச்சு. ஓகே, ஃபோர்த்து செமஸ்டர் டைம் டேபிள் வந்தால் தான் செகண்ட் செமஸ்டருமே நடக்கும். ஓகே, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேருக்கு இதுதான் டவுட்டு, ஃபஸ்ட்டு யாருக்கு எக்ஸாமினேஷன் வரும் அப்படின்றது. அவங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அரியர் இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து இது வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரெகுலராக நடக்கிற எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு முடியுது, 31st ஆகஸ்ட் 2024. இது வந்து ஸ்பெஷல் எடுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய டைம் டேபிள். அதே மாதிரி அடுத்தது செகண்ட் செமஸ்டர் எழுதுறக்கூடிய ஸ்பெஷல் எடுகேஷன், அப்புறம் ரெகுலர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வருது. இது மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியர் எழுதுகிறவங்களுக்கு அடுத்தது வைக்கிறாங்க. அதுவும் எப்போயே வைக்கிறாங்க, செப்டம்பர் மந்த்தே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டைம் டேபிள் எப்பொழுதுமே வரும். ஓகே, நீங்கள் டைம் டேபிளை வச்சு கவலைப்பட வேண்டாம். டைம் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க எக்ஸாமுக்கு. எப்பொழுதுமே ஃபோர்த்து செமஸ்டர் தான் முதல்ல வரும். ஓகே, அவங்க தான் ஏற்கனவே நிறைய செமஸ்டர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடித்த பிறகு தான் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இயரும். அதுதான் பாசிபிலிட்டி இருக்குது.